இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக பாண்டிச்சேரிக்கு போய் ஆடி மாதம் அம்மன் கோயிலில் பொங்கல் வைக்க போகிறோம். என் தம்பி எங்ககிட்ட இருந்து உஷாராக எஸ்கேப் ஆகிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஏற்காடு ட்ரிப் போயிருக்கான். அதை தான் சுற்றி காமிச்சிட்ருக்கான். காலையிலே காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பிட்டு வர வழியில் ஒரு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பூரி கிழங்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கலராக இந்த சட்னி பொடி சாம்பார் பார்த்தோன்னே எனக்கு டெம்ப்ட் ஆகிடுச்சு, ஒரு இட்லியாவது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு இட்லி வடை வச்சுட்டு இவ்வளோ சைட் டிஷ்ஷை ரசித்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது பார்த்தா அம்மு இருந்தாங்க. அங்கே அம்மாவும் அவங்க பெரிய ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அவங்களும் ஆடி மாதம் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்காங்களாம். அன்றைக்கி ப்ரீத்தா வரல, அதனால் என் பொண்ணு போய் கேட்டுட்ருக்கா, ஏன் ப்ரீத்தா வரல, எனக்கு ப்ரீத்தாக்கா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ நம்ம பாண்டிச்சேரி வந்துட்டோம். ஆல்ரெடி இந்த தீம் பார்க்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி பழைய வீடியோஸில். இப்போ பாண்டிச்சேரி அவுட்டருக்கு போகணும். அவுட்டரில் தான் கோயில் இருக்குது. கோவிலுக்கும் வந்தாச்சு. இந்த கோவில் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயம், புதுக்கடை. அப்புறம் இந்த கோயிலோட வாசல்லையே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த ஆலம் விழுதில் அந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் ஜாலியாக அதை தொங்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே என் வீட்டுக்காருக்கும் ஆசை வந்துருச்சு. நானும் சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன், இப்போ பாரு நான் எப்படி வரேன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கப்பா நான்லாம் தலைகீழவே தொங்கியிருக்கேன் அப்படின்னாரு. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அச்சச்சோ வீடியோவா அப்படின்னு கிளம்பிட்டாரு. என் பொண்ணெல்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆலமரத்தையே நேரில் பார்க்குறா. தமிழ் புக்கில் மட்டும் தான் படிச்சிருக்காங்க ஆலமரம் அரசமரம்னு. இங்கே பசங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ பார்க்கவே பயமாக இருக்குது, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு உள்ளே போயிட்டா. இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் வரேன். என் ஃபேமிலியில் எல்லோரும் நிறைய தடவை வந்திருக்காங்க. எனக்கு இப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வரதுக்கான சந்தர்ப்பமே அமைஞ்சுது. இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது பார்க்கவே அந்த அழகை. இந்த கோயில் டெய்லியுமே திறந்து வச்சுருக்க கோயில் கிடையாது. டெய்லியுமே பூசாரி வருவாங்க, பூஜை பண்ணிட்டு கதவை சாத்திட்டு போயிடுவாங்க. மற்றபடி நம்ம பொங்கல் வைக்கிறோம், பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா தான் திறந்து விடுவாங்க. இன்றைக்கி கோவிலுக்கு வந்திருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இந்த அம்மனை குலதெய்வமாக வழிபடுறவங்க மட்டும்தான் இன்றைக்கி கோவிலுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி எப்படி எல்லோரும் ஒன்றா வந்திருக்காங்கன்னா, எல்லோரும் பேசி வச்சு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி வருஷத்தில் ஒரு நாள் எல்லோரும் ஒரே நாள் அன்றைக்கி பொங்கல் வச்சு அம்மனுக்கு அபிஷேகம் பூஜை எல்லாம் பண்ணி வழிபட்டுட்டு போகிறாங்க. எங்களுக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்திங்கன்னா, இது எங்கள் பாட்டியோட குலதெய்வம் கோயில். வீட்டில் எப்போவுமே தாத்தாவோட குலதெய்வம் தான் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறதுல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. என்னோட பாட்டி இருந்தே ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எங்கள் பாட்டியோட தங்கச்சி ஃபேமிலி, அதாவது சின்ன பாட்டி தாத்தா இருப்பாங்கள்ல, அவங்க ஃபேமிலி, அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கோம். எப்போவுமே நம்ம பாட்டி சைட் குலதெய்வம்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்றதெல்லாம் விட, எங்களை பொறுத்த வரைக்கும் இது எங்களோட முன்னோர்கள் வழிபட்ட கோயில் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மன் கிட்ட நம்ம ஒரு தடவை வந்தாலே நம்ம இந்த அம்மன் கூட நம்ம அப்படியே அட்டாச் ஆயிடுவோம். இப்போ பொங்கல் அண்டர் ப்ராசஸில் இருக்குது. இந்த கேப்பில் குட்டீஸ் எல்லாம் விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு வெளியே வந்திருக்காங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிட்ஸை பொறுத்த வரைக்கும் விளையாடணும் அப்படின்னா மாலை கூட்டு போய் அங்கே ப்ளே ஏரியா இருக்கும் அப்படின்னுவாங்க. ஏன்னா அங்கே ஒரு ரோப் இருக்கும், அங்கே நல்லா ஸ்விங் பண்ணலாம், கீழே விழுந்தாலும் அந்த ஸ்பாஞ்ச் பிளாக்ஸ் இருக்கும், அடிப்படாமல் எழுந்து வந்துடலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆலமரத்தில் விளையாடிட்டு வந்ததுக்கப்புறம் என் பொண்ணு சொன்ன விஷயம், நேச்சரே ஒரு கிஃப்ட்டு தான் போலல்லம்மா அப்படின்னு. இப்போல்லாம் வீட்டில் போர் அடிக்குதா, ஒரு டைம் பாஸ் பண்ணணும்னு நம்ம வெளியே போனாலுமே ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் பண்ணால் தான் உண்டு. ஒரு மாலோ பீச்சோ பார்க்கோ எங்கே போனாலுமே ஒரு செலவு பண்ணால் தான் நம்மளால் வெளியே போயிட்டு வர முடியும் வீட்டுக்கு. இப்போ சொல்கிறாங்க ஒரு மரத்தை வச்சு கூட இவ்வளோ ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயும் இந்த மரத்தை வளர்த்தோம்னா நம்ம டெய்லி வீட்லேயே ஜாலியாக விளையாடலாம்லாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ உள்ள சாமிக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அபிஷேகம் பண்ணும்போது சாமிக்கு பொங்கல் வச்சுட்டு இருந்தவங்க, அதுக்கப்புறம் விளையாடிட்டு இருந்தவங்க எல்லாரும் அபிஷேகம் பார்த்துட்டு சாமி பிரசாதம்லாம் வாங்கிட்டு இருந்தோம். எல்லாரும் சக்கரை பொங்கலில் நெய் ஊற்றி பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்கள் அம்மா சக்கரை பொங்கல் வைக்கிற அடுப்புக்கே நெய் ஊற்றிட்டு இருந்தாங்க, அடுப்பு எரியலன்னு சொல்லிட்டு. அரிசி பருப்பு வெந்ததுக்கப்புறம் வெல்லம் போட்டுட்ருக்காங்க. இங்கே ஒருத்தர் பொங்கல் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே தட்டோடு நிற்கிறார் அப்படின்னு என் வீட்டுக்காரை பார்த்து நான் தப்பாக நினச்சிட்டேன். அப்புறம் எதுக்குன்னு பார்த்தா, இங்கே இன்றைக்கி சரியாக காற்றே அடிக்கலை, அதனால் அடுப்பே சரியாக எரியலை. அதனால் எல்லா பொங்கலுக்கும் என் வீட்டுக்கார் விசிறிட்டே இருந்தார். ஒரு 2 மணி நேரம் பொங்கல் வச்சுருப்போம், 2 மணி நேரமும் அவர் விசிறிட்டே தான் இருந்தார். இப்படி இவரோட திறமையை பார்த்து என் சித்தி, அடுத்த வருஷமும் வீட்டுக்காரை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுறி, இல்லைனா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், இவர் கரண்டியை பிடிச்சிட்டாரு. இப்போ பொங்கல் ரெடி. பொங்கல் தானாக வெந்து குழையில, இவர் போட்டு கரண்டியில் மிக்ஸ் பண்ணதுலேயே நல்லா பொங்கல் நல்லா குழைவாக கிடச்சிருச்சு. இப்போது ஃபைனல் டச்சாக முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து பொங்கலில் சேர்க்க போகிறாங்க.
இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது என் வீட்டுக்கார் வெளியே வரும்போதே குக்கிங்க்கு இவர் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, இன்னும் வீட்டில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாரோ அப்படின்னு மட்டும் யாராவது தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இதெல்லாம் ஆடிக்கு ஒரு தடவை நடக்கிற சம்பவம். இந்த ஆடிக்கு நடந்துருச்சா இதோட அடுத்த ஆடிக்கு தான் நடக்கும். எல்லாரும் பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. இதுதான் பொங்கல் வைக்கிறதுக்காக கட்டி வச்ச இடம். நம்ம சீக்கிரம் வந்திருந்தோன்னா இந்த இடத்துல வச்சிருக்கலாம். நம்ம லேட்டாக வந்ததால் செங்கல் அடுக்கி வச்சு பொங்கல் வச்சோம். இப்போது மாவிளக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாவு உருண்டைக்கு மேலே ஒரு வெள்ளி அகல் விளக்கு வச்சு விளக்கேற்றிடுவாங்க. இப்போ பாட்டியும் மாவிளக்குக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருக்காங்க. அதில் சித்தி அழகாக அந்த விளக்கு ஷேப்புக்கு மாவிளக்கு செஞ்சுருக்காங்க. இதுலேயே திரி நெய் போட்டு விளக்கேற்றிடுவாங்களாம். அதே மாதிரி இவங்க நிறைய விளக்கு செய்கிறாங்க. குட்டி குட்டியாக எல்லா சாமிக்கிட்டேயும் அந்த மாவிளக்கு ஏற்றுவாங்களாம். இந்த விளக்கு செய்கிறதுக்கு குட்டீஸும் சூப்பராக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்போவுமே வீட்டில் க்ளேயில் ஏதாவது உருட்டிகிட்டு இருப்பாங்க. இங்கே மாவிளக்கு கொடுத்த உடனே அவங்களுக்கு இன்னும் ஜாலி ஆயிடுச்சு. நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஹாப்பியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் வீட்டுக்காரு வேலை செஞ்சு டயர்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. எங்கள் அப்பா இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணி ஷர்ட் எல்லாம் நனைஞ்சி போய் உட்காந்துட்ருக்காரு பாருங்க. அர்ச்சனை செட்டு கோவில்கிட்ட வாங்கிக்கலான்னு ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டோம். இது அவுட்டரில் இருக்கிறதால எங்கள் அப்பா கார் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. வீரப்பரம்பரை பக்கத்தில் இருக்கிறதுக்கே நாங்கள் கார்லலாம் போக மாட்டோம் அப்படின்னு நடந்து போனார். ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு வந்தார் போல். மொத்தம் நனைஞ்சு போய் டயர்டாக உட்காந்துட்டு இருக்காரு. அப்பா ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்லாம் பிடிக்க மாட்டேங்குது, ஹார்ட் ஒர்க் தான் பிடிச்சிருக்கான். ஆனால் எங்களை மாதிரி ஸ்மார்ட் 90s கிட்ஸ்லாம் இந்த அர்ச்சனை செட்டு டன்சோலா கிடைக்குமா ஜெப்டோலா கிடைக்குமான்னு உட்காந்த இடத்துலேருந்தே வர வைக்க பார்ப்போம். அம்மா சித்தி பசங்க எல்லாரும் கோயிலில் இருக்க எல்லா சாமிக்கும் விளக்கேற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அபிஷேகம் பண்ணி முடித்த சாமிக்கு சூப்பராக அலங்காரமும் பண்ணி முடிச்சிட்டாங்க. அம்மன் அழகாக புடவை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரியே ரொம்ப அழகாக இருப்பாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா எல்லாரும் அவங்க வச்ச பொங்கல் மாவிளக்கெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ஓல்டு கப்புள்ஸு குத்து விளக்கு ஏற்றிட்டு ஃப்ரண்ட்டில் வருவாங்க. எல்லாரும் அவங்க பின்னாடியே கோயிலை சுற்றி வரணும். கோயிலை சுற்றி வந்ததுக்கப்புறமா நேராக பொங்கலை கொண்டு போய் அம்மன் கிட்ட வச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணி கொடுத்துருவாங்க. வந்திருக்க எல்லாரும் தமிழ்நாட்டில் வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே பொங்கல் வைக்க வந்தவங்களே பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து கோயிலுக்குள்ளே வாழை மரம் தோரணம் கட்டுறதுலேருந்து அந்த சாமிக்கு பண்ணுற அபிஷேக பொருள்லேருந்து இந்த பஞ்சாமிரதம் இந்த பிரசாதம் கொடுக்கறதுலேருந்து அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பழம்லாம் வச்சு ஒரு தாம்பலம் ரெடி பண்ணுவாங்க. அதெல்லாம் கூட பரவாயில்ல. சுற்றி ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்காது. நம்ம தனியாக வந்தோன்னா நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாதுங்க. அப்படிப்பட்ட இந்த இடத்துல ஒரு கூட்டு பொரியல் சாம்பார் வத்தக்குழம்பு ரசம் மோர் அப்பளம் வடை பாயாசத்தோட ஒரு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். இங்கே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா மயிலம் முருகன் திருக்கோயிலுக்கு போனோம். இந்த கோயில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோயிலுக்கு மயூராசலம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வராக ஆற்றங்கரையோரம் மயில் வடிவம் எடுக்கிறதுக்காக ரொம்ப உறுதியோட தியானம் செஞ்சுட்டு இருக்கார் சூரபத்மன். முருகரும் இவருக்கு காட்சி கொடுக்குறாரு. அப்போ முருகர்கிட்ட இவர் என்ன வேண்டாருன்னா, எனக்கு காட்சி கொடுத்த இதே இடத்துல நீங்கள் நிரந்தரமாக இருந்து எல்லா பக்தருக்கும் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் முருகரும் இந்த டீலிங்க்கு ஓகே சொல்லி நமக்கு காட்சி கொடுக்கறதுக்காக இங்கே இருக்காரு. அதனால நாங்களும் உங்களால் முடிஞ்ச ஒரு 4 நல்ல விஷயத்த எங்கள் வாழ்க்கையில் பண்ணுங்க அப்படின்னு முருகர்கிட்ட வேண்டி கேட்கறதுக்காக வந்திருக்கோம். சாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சுது. கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கே பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ் இருக்குது. சுட சுட செஞ்சிட்ருக்காங்க. பொரி உருண்டெல்லாம் என் பொண்ணு பார்த்தோன்னே கேட்டுட்ருக்கா. அப்புறம் பார்த்தாலே தெரியும் நிறைய ஸ்நாக்ஸ் அப்படியே கலர் கலராக இருக்குது. எல்லா கலரில் இருக்குது. பச்சை கலர் எல்லோ கலர் ரெட் கலர் ப்ரௌன் கலர்னு எல்லா கலர்லேயும் ஸ்நாக்ஸ் இருக்குது. எங்கள் வீட்டு மேடம் ஸ்நாக்ஸ் ஷாப்பிங் முடிச்சிட்டாங்க. இப்போ அக்சசரிஸ் ஷாப்பிங் வந்திருக்காங்க. బాగున్న స్టైల్ గా ఉన్న గ్రీన్ కలర్ పింక్ కలర్ అయితే పర్పుల్ కలర్ అయితే పీచ్ కలర్ ఒకటిదా ఇదా ఒక కలర్ దా என் பொண்ணுக்கும் எனக்கும் இருக்க ஒரே வித்தியாசம் இதுதான். டக்கு டக்கு டக்குன்னு கலரை சூஸ் பண்ணிடுவாங்க. அவகிட்ட என்ன கலர் இல்லையோ அதை டக்கு டக்குன்னு கேட்டு வாங்கிப்பா. நான் அப்படி இல்லை. கடையில் இவ்வளோ கலர்ஸை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். சரி நம்மக்கிட்ட இல்லாத கலர் பிரேஸ்லெட்டாக வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சாலும் எதுவுமே நமக்கு ஞாபகத்துக்கு வராது. சரி நம்மக்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வாங்குவோம் அப்படின்னு யோசிச்சாலும் அந்த ட்ரெஸ்ஸு கலரும் ஞாபகத்துக்கு வராது எனக்கு. கடைசியில் எதுக்கு இவ்வளோலாம் யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகணும்னு எதுவுமே வாங்காமல் வந்துடுவேன். சரி விடுங்க. அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நடுப்பழனிக்கு வந்திருக்கோம். ரொம்ப லேட்டாக வந்திருக்கோம் க்ளோசிங் டைமுக்கு. இந்த முருகர் சிலை மரகதத்தால் செய்யப்பட்டது. அதனால் இந்த முருகருக்கு மரகத பால தண்டாயுத பாணின்னு பேர். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெரிய முருகர் சிலை இருக்கும். மலேசியா முருகர் சிலை மாதிரி.
அந்த பெரிய முருகர் சிலை பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கீழே இருக்குது. இந்த மரகத முருகர் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே இருக்கார். ஒன்று ஸ்டெப்ஸ் ஏறி வரலாம், இல்லைனா வந்து பை ரோடு நம்ம வந்துடலாம். இந்த கோவிலுக்கு ஏன் நடுப்பழனின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்க அதே முருகர் தான் இங்கேயும் காட்சி கொடுக்கறதா ஐதீகம். அதுக்கப்புறம் இந்த கோவிலில் இருக்க இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்தியும் ஒன்று சேர்ந்து ஆச்சாரியர் வடிவில் இந்த கலியுகத்தில் வந்தது தான் ஸ்ரீ தத்தாத்ரேய ரூபம். இவர் வந்து நம்ம ஆஞ்சநேயர் மார்க்கண்டேயரை போற நித்திய சிரஞ்சீவியா போற்றப்படுறார். இவரை வேண்டுனா பிறக்கிற குழந்தையும் கல்வி, செல்வம், வீரம் இந்த மூணுத்துலயும் மேம்பட்டு நல்வாழ்வு வாழோன்றது ஐதீகம் சொல்லுது. இதோட எங்களோட பாண்டிச்சேரி ஆன்மீக பயணம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோல மனசுக்கு பிடிச்ச இடங்கள்லாம் சுத்தி காமிச்சிருந்தேன். இதோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.